இன்று நாம் பார்க்கப் போவது சித்தர்கள் சொன்ன ஒரு அதிசய ரகசியம். அதுதான் குலதெய்வ சாபம். பலருடைய வாழ்க்கை ஏன் தடைபடுது? ஏன் முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கல? ஏன் வீட்டில் சண்டை, பிரச்சனை, நோய், மன அழுத்தம், தோல்வி இவையெல்லாம் ஏன் தொடர்ச்சியா நடக்குது தெரியுமா? சித்தர்கள் சொன்னார்கள், இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அதுதான் குலதெய்வ சாபம். சாபம்னாலே பயப்பட வேண்டாம். இது தண்டனை இல்ல. இது ஒரு நினைவூட்டல் மாதிரி. நம்ம குலதெய்வம் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பது, அவர்களின் அருள் தள்ளி நின்றிருப்பது, அதுதான் இந்த குலதெய்வ சாபம். நம்ம பூர்வீகங்களும் அவர்களோட வழிபாடும் நம்ம வாழ்க்கை ஆற்றலின் மூல காரணம். அந்த வேரை நம்ம மறந்தால் அந்த ஆற்றல் தானாக விலகி போகும். அந்த விலகல்தான் சாபம். நம்ம குடும்பத்திற்கான குலதெய்வம் ஒவ்வொருவருக்கும் வேற வேற தெய்வமாக இருக்கும். ஆனால் அந்த தெய்வம் நம்ம வம்சத்தை காக்கிற தெய்வம். அதனாலதான் சித்தர்கள் சொல்றாங்க, குலதெய்வம் கோபப்பட்டா அருள் விலகும், அருள் விலகினால் வாழ்க்கை தடைப்படும். நம்ம வாழ்க்கையில ஏதாவது தவறு நடக்குது, நம்ம எண்ணங்கள் சரியா இல்ல, நம்ம வழிபாடு மறந்துட்டோம், அதனாலதான் அந்த அருள் திரும்பி வரணும்னா நம்ம குலதெய்வத்தை நினைச்சு வழிபடணும். குலதெய்வ சாபம் வர்ற முக்கியமான காரணம் 3. மறதி. நாம குலதெய்வம் யாருன்னு கூட தெரியாம போயிட்டோம். 2. நன்றி. மறப்பு. அருள் கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லாம விட்டுட்டோம். 3. அவமதிப்பு. சிலர் சொல்றாங்க, அது பழைய வழக்கம், எனக்கு தேவையில்லை, அதனாலதான் அந்த அருள் விலகி போகுது, அதனாலதான் வாழ்க்கை நின்று போயிருக்கு. குலதெய்வம் நம்மோட பாதுகாப்பு தெய்வம். அந்த தெய்வம் நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிம்மதியும் தர்றது. அத மறந்தால் துன்பம் வருது, அத நினைச்சா தெய்வம் அருள் தருது. சித்தர்கள் சொன்னார்கள், குலதெய்வத்தை நினைச்சா தடை நீங்கும், அருள் வரும், சாபம் கரையும். குலதெய்வ சாபம் நீங்கணும்னா என்ன செய்யணும்? மனச திறந்தா போதும். குலதெய்வம் யாருன்னு தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, மனதாலே சொல்லுங்க, என் குலதெய்வம் எங்கிருந்தாலும் எனக்கு அருள் செய்யட்டும். ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அந்த ஒளி, அவர்களோட இருப்பு நன்றி சொல்லுங்க. முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் அந்த நன்றி சொல்லும் நிமிஷத்திலே சாபம் கரைய ஆரம்பிக்கும். குலதெய்வம் சாபம் ஒரு நினைவூட்டல். அது நம்மை மீண்டும் சரியான பாதைக்கு கொண்டு வர்றது. நம்ம வாழ்க்கையில தடை, பிரச்சனை, துயரம் எதுவானாலும். அதனாலதான் சித்தர்கள் சொல்றாங்க, நீ உன் வேற நினைச்சுப்பார், உன் குலதெய்வத்தை நினைச்சா எல்லாம் மாறி போகும், அருள் தானாக வந்து சேரும். மக்களே, இதுதான் குலதெய்வ சாபத்தின் உண்மை. ஆனால் சிலர் சொல்லுவாங்க, எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல, நான் என்ன பண்ணணும், என் குழந்தைக்கு எது குலதெய்வம் அப்படின்னு தெரியல. அவங்க கவலைப்பட வேண்டாம். அந்த விஷயத்தையும் நம்ம சிவஜோதி பீடம் சேனலில் அடுத்த வீடியோவுல முழுமையாக சொல்லப் போறோம். குலதெய்வம் யார், எப்படி கண்டுபிடிப்பது, எங்கே அந்த அருளை பெறுவது, அத தெளிவா அடுத்த வீடியோவுல சொல்லுறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. குலதெய்வ சாபம்னா என்ன, அதனாலதான் வாழ்க்கையில தடைகள் வருது, அது எப்படி நீங்கணும், எங்கே வழிபடணும் அப்படிங்கிற முழு விளக்கத்தையும் அடுத்த வீடியோவுல நம்ம சிவஜோதி பீடம் சேனலில் பார்ப்போம். நீங்கள் அதை தெரிந்து கொள்ளணும்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் சின்னம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அடுத்த வீடியோ உடனே வரும். இதே மாதிரியே ஆன்மீக வீடியோ, சித்தர்கள் சொன்ன ரகசியம் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். சிவஜோதி பீடத்தின் அருளால் உங்க வாழ்க்கையில் எல்லா தடை, சாபங்களும் நீங்கட்டும், அருள் பெருகட்டும். ஓம் நம சிவாய.